Hi guys, welcome to the Castle Tam. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா ஜெனரேஷன் 8ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணப்பட்ட நியூ எவல்யூஷன் போக்கேமான்ஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போதான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சோ கேக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ듀ஸ் பண்ணப்பட்ட ஒரு சில போக்கேமான்ஸ் வந்து பார்த்தோம்னா கேலரி ரீஜன்ல அதுக்குன்னு உரித்தான ரீஜனல் ஃபார்ம் வந்து இருக்கு. அந்த ரீஜனல் ஃபார்ம்ல ஒரு சில ரீஜனல் ஃபார்முக்கு வந்து பார்த்தோம்னா நியூ எவல்யூஷனுமே வந்து ஆக்சஸ் பண்ணிருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தோம்னா ஸ்கிராட்ச் கேட் போக்கேமான் ஆன மியாத். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதுவுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமா கிளாசிக் கேட் போக்கேமான் ஆன பெர்சியானா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே ஒரு நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதுவே இந்த மியாத்துக்கு வந்து பார்த்தோம்னா கேலரி ரீஜன்ல அதுக்குன்னு உரித்தான ஒரு ரீஜனல் ஃபார்ம் வந்து இருக்கு. அதான் இந்த கலேரியன் மியாத். இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீல் டைப். இதுவுமே அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்றது மூலமா இது வந்து வைக்கிங் போக்கேமான் ஆன பெர்சர்க்கரா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இந்த போக்கேமான் கையில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிராகர் மாதிரி வந்து பார்த்தோம்னா செயல்படும். இந்த பெர்சியானுக்கும் இந்த பெர்சருக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. இதுங்க வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான எவால்யூஷன் கொண்ட ஒரு போக்கேமான்ஸா வந்து இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்க போது வைல்ட் டக் போக்கேமான் ஆன ஃபர்ஃபெச்சர். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதுக்கு எந்த விதமான எவால்யூஷனுமே கிடையாது. இதுவே இந்த போக்கேமானுக்கு வந்து பார்த்தோம்னா கலேரியன் ஃபார்ம் வந்து இருக்கு. அதான் கலேரியன் ஃபர்ஃபெச்சர். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பேட்டில்ல 3 கிரிட்டிக்கல் ஹிட்ஸ் வாங்கியுமே அது டிஃபீட் ஆகாம இருந்ததுன்னா அது வந்து அதோட எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் சர்ஃபெச்சர். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் கிட்ட இருக்கக்கூடிய மேசிவ் லீக் வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து ஷார்ப் அண்ட் ஸ்டாக்காக இருக்கிறதுனால இது வந்து ஸ்வாட் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு அட்டாக்கிங் வந்து யூஸ் பண்ணும். இதுவே இன்னொரு கையில் இருக்கக்கூடிய ஹார்ட் லீவ்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணி டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். இதுக்கு ஒரு சிக்னேச்சர் மூவ்மே வந்து இருக்கு. அதான் ஒரு மீட்டியார் அசால்ட். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவும் கூட. நம்ம ஆஷ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா சர்ஃபெச்சர் போக்கேமான் வந்து இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்க போகிறது மைன் போக்கேமான் ஆன மைன் ஜூனியர். இது வந்து கம்ப்ளீட்லி சைக்கிக் அண்ட் ஃபேரி டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது வந்து மிமிக்ன்ற மூவை லேர்ன் பண்ணுறது மூலமா பேரியர் போக்கேமான் ஆன மிஸ்டர் மைமா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து சைக்கிக் அண்ட் ஃபேரி டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். கேலரி ரீஜனில் வந்து பார்த்தோம்னா இந்த மைன் ஜூனியர் வந்து அங்கே மிமிக்கை வந்து லேர்ன் பண்ணுறது மூலமாக கலேரியன் மிஸ்டர் மைமா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி ஐஸ் அண்ட் சைக்கிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த மிஸ்டர் மைமுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான எவல்யூஷனுமே கிடையாது. இதுவே கலேரியன் மிஸ்டர் மைம் வந்து பார்த்தோம்னா அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஒரு நியூ எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோம்னா காமெடியன் போக்கேமான் ஆன மிஸ்டர் ரைம். இது வந்து கம்ப்ளீட்லி ஐஸ் அண்ட் சைக்கிக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது வந்து ஸ்கில்ஃபுல்லான ஒரு டான்ஸராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பெல்லிலேருந்து வந்து பார்த்தோம்னா சைக்கிக் பவரை வந்து ரிலீஸ் பண்ணும். கேலரி ரீஜனோட சாம்பியனான லியான் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்க போகுது கோரல் போக்கேமான் ஆன கொசோலா. இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் ராக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். கேண்டோ ரீஜனோட வாட்டர் டைப் ஜிம் லீடரான மிஸ்டி கிட்டயுமே இந்த போக்கேமான் வந்து இருக்கு. இதுக்கு ஃபர்தராக எவால்யூஷன் வந்து கிடையாது. இந்த போக்கேமானுக்குமே ரீஜனல் ஃபார்ம் வந்து இருக்கு. அதான் இந்த கலேரியன் கொசோலா. இதுவே வந்து பார்த்தோம்னா ஒரு கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். நம்ம கோ கிட்டயுமே இந்த போக்கேமான் வந்து இருக்கு. இதுவுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா அது வந்து கர்சோலாவா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இதோட கோர் ஸ்பிரிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதே வந்து பார்த்தோம்னா அதோட எக்டோபிளாசம் தான். கேலரி ரீஜனோட கோஸ்ட் டைப் ஜிம் லீடரான ஆலிஸ்டர் கிட்டயுமே இந்த போக்கேமான் வந்து இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்க போகிறது டைனி ராக்கூன் போக்கேமான் ஆன ஜிக்ஸாகூன். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதுவுமே அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ரஷ்யிங் போக்கேமான் ஆன லினோனினா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இதுக்கு ஃபர்தர் எவால்யூஷன் வந்து கிடையாது. ஆனால் இந்த எவால்யூஷன் லைனுக்குமே வந்து பார்த்தோம்னா கலேரியன் ஃபார்ம் வந்து இருக்கு. அதான் கலேரியன் ஜிக்ஸாகூன். இதுவுமே வந்து பார்த்தோம்னா டார்க் அண்ட் நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதுவுமே அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக கலேரியன் லினோனினா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா டார்க் அண்ட் நார்மல் டைம் தான். இதுவே இந்த போக்கேமான் வந்து நைட் டைமில் வந்து அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நியூ எவால்யூஷன் ஆன பிளாக்கிங் போக்கேமான் ஆன அப்ஸ்டகனா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே டார்க் அண்ட் நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இதோட போஸ்டர் மூலமாக மற்றவங்களை வந்து பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேலரி ரீஜனோட டார்க் டைப் ஜிம் லீடரான பைரஸ் கிட்டயுமே வந்து இந்த போக்கேமான் வந்து இருக்கு. அண்ட் ஃபைனலி பார்க்க போது ஸ்பிரிட் போக்கேமான் ஆன யாமாஸ்க். இது வந்து கம்ப்ளீட்லி கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். நம்ம ஜேம்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து இருந்தது. இதுவுமே அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக காஃபின் போக்கேமான் ஆன காஃபகரிசா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இந்த போக்கேமானுக்குமே அதுக்கு ஒரு ரீஜனல் ஃபார்ம் வந்து இருக்கு. அதான் கலேரியன் யாமாஸ்க். இது வந்து கம்ப்ளீட்லி கிரவுண்ட் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு போக்கேமான்.
ஸோ இந்த பொக்கேமானால ஒரு நியூ எவால்யூஷனே வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் கிரட்ச் பொக்கேமான் ஆன ருனாகஸ். இது வந்து கம்ப்ளீட்லி கிரவுண்ட் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். லைக் ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய ஓவன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கர்ஸ் மூலமா இந்த யாமாஸ்கோட ஸ்பிரிட்டை வந்து அப்சர்வ் பண்றதுனால அந்த பெயிண்டிங் வந்து மூவ் ஆன் ஆகுது. ஸோ ஆல்தான் கைஸ். லைக் கேலரி ரீஜன்ல இருக்கக்கூடிய ரீஜனல் ஃபார்ம் பொக்கேமான்ஸ்லேயே இந்த 6 ரீஜனல் ஃபார்ம் கொண்ட பொக்கேமான்ஸால நியூ எவால்யூஷனே வந்து ஆக்சஸ் பண்ணுது. இதனால கேலரி ரீஜன்ல வந்து பார்த்தோம்னா இந்த 6 நியூ எவால்யூஷன் கொண்ட பொக்கேமான்ஸஸ் வந்து இருக்கு. அதுலயும் குறிப்பாக ஃபர்ஃபெச்சர் மற்றும் இந்த கொசோலாக்கு எந்த விதமான எவால்யூஷனுமே கிடையாது. ஆனா அதனோட ரீஜனல் ஃபார்ம் கொண்ட இந்த பொக்கேமான்ஸால நியூ எவால்யூஷனே வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இதே தான் ஜிகர்சூன் பொக்கேமான் வந்து பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ் எவால்யூஷன் கொண்ட ஒரு பொக்கேமான் தான். ஆனா அதோட கலேரியன் ஃபார்முக்கு வந்து பார்த்தோம்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் எவால்யூஷன் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மைம் ஜூனியர் பொக்கேமான் வந்து பார்த்தோம்னா பிரான்ச்டு எவால்யூஷன் கேட்டகரியிலுமே வந்துருச்சு. எதனாலனா லைக் மைம் ஜூனியர் வந்து மற்ற இடத்துல மிஸ்டர் மைமா தான் வந்து எவால்வ் ஆகும். அதுக்கு எந்த விதமான எவால்யூஷனுமே கிடையாது. ஆனால் கேலரி ரீஜன்ல இருக்கக்கூடிய மைம் ஜூனியர் வந்து பார்த்தோம்னா இந்த கலேரியன் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணுது. அதையும் தாண்டி ஒரு நியூ எவால்யூஷனுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து மியாவுத் மற்றும் யாமாஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அதுக்குன்னு உரித்தான ஒரு எவால்யூஷனுமே வந்து ஆக்சஸ் பண்ணும். அதே தான் வந்து பார்த்தோம்னா கலேரியன் ஃபார்ம் கொண்ட இந்த மியாவுத் மற்றும் யாமாஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா நியூ எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுது. இந்த எவால்யூஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான கனெக்ஷன்ஸுமே இருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்டான பொக்கேமான்ஸஸாக தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் பாரடாக்ஸ் பொக்கேமான் பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.